தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்றிருக்கிறார். அந்த பதவியேற்பு காட்சிகள் சற்று முன்பாக அவர் பதவியேற்றிருக்கிறார். அந்த காட்சிகளை ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். தமிழக ஆளுநர் பொறுப்பு வித்யாசாகர் ராவ் ஜெயலலிதாவின் மறைவை தொடர்ந்து புதிய முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வத்திற்கு அந்த பொறுப்பை வழங்கக்கூடிய பதவியேற்பு நிகழ்வு என்பது தற்போது நடைபெற்றிருக்கிறது. அந்த காட்சிகளைத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். To hear about the sad demise of Selvi Jayalalitha, the charismatic leader and People's Chief Minister of Tamil Nadu. She stood as a symbol of dynamism, bravery, and was known for her sagacity and sharp intellect. Affectionately called as Amma, she was an embodiment of women's empowerment and filled with indefatigable spirit. She was known for her noble qualities and sacrificed her life for the cause of the poor and downtrodden. Selvi Jayalalitha has struggled for more than 2 months in the hospital and fought the death valiantly with her indomitable willpower. It is sad that the clutches of death have snatched away the life of the leader of masses. I fondly remember the day she received me at the Chennai airport when I came to assume office as the Governor of Tamil Nadu. Her affectionate gesture and kind words are still afresh in my memory. Her passing away has caused an irreparable loss to the nation in general and to Tamil Nadu in particular. I express my sincere condolences from the bottom of my heart to the people of Tamil Nadu and pray to God to rest her soul in peace. We request the dignitaries to please keep standing. Observance of 2 minutes silence as a mark of the respect to the departed soul.
தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பன்னீர்செல்வம் பொறுப்பேற்றிருக்கிறார். முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் மறைவை தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய வகையிலும் அடுத்த கட்ட ஆட்சி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் திரு ஓ பன்னீர்செல்வம். ஓ பன்னீர்செல்வம் என்னும் நான் ஓ பன்னீர்செல்வம் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்று கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உழைச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஓதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஓ பன்னீர்செல்வம் என்னும் நான் ஓ பன்னீர்செல்வம் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். I request